பீகார் என்றதுமே நமக்கு நினைவுக்கு வருவது லாலு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார். இரண்டு பேருமே இப்போ வெவ்வேறு கட்சியில் இருக்காங்க. ஆனால் ஜனதா கட்சியில் ரெண்டு பேருமே விறுவிறுப்பாக வேலை பார்த்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1990லேருந்து 2005ஆம் ஆண்டு வரைக்கும் பீகார் லாலு பிரசாத் யாதவினுடைய கோட்டையாகவே இருந்தது. அந்த கோட்டையை உடைத்து எறிந்தார் நிதிஷ்குமார். பாஜகவோட கூட்டணி வைத்துத்தான் உடைத்தெறிந்தார். ஆனால் பாஜக எப்பொழுது நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்ததோ பாஜகவே தூக்கி எறிஞ்சிட்டார் நிதிஷ்குமார். இப்பொழுது பீகாரில் ஆட்சியில் இருப்பது நிதிஷ்குமாரோட கட்சி தான், ஜனதா தளம் யுனைடெட். ஏற்கனவே 1990லேருந்து 2005 வரைக்கும் லாலு பிரசாத் யாதவ் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு நிதிஷ்குமார் அந்த கோட்டையை உடைத்த பிறகு லாலு பிரசாத் யாதவால் பீகாரில் முதலமைச்சராக ஆகவே முடியல. ஆனால் இப்பொழுது ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக எப்படி வெற்றி பெற்றார்களோ பீகாரில், அதே போல் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவை வெற்றி பெற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்காங்க. சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 சீட்டில் 31 ஜெயிச்சாங்க பாஜக. தோல்விக்கு பொறுப்பேற்று நிதிஷ்குமார் என்ன பண்ணார், பதவி விலகிட்டார். அதற்கு முன்னாடி 17 வருஷம் கூட்டணியில் இருந்தார் பாஜகவோட. ஆனால் நரேந்திர மோடி எப்போ முன்னிறுத்துறாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பொழுது கூட்டணியை விட்டு விலகிட்டார். அதன் பிறகு முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார். நிதிஷ்குமாரும் லாலு பிரசாதும் ஒன்றா வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் வரவிருக்கு 10 எம்எல்ஏ சீட்டுக்கு. அடுத்த வருடம் சட்டசபை, அதாவது அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வரவிருக்கு. யார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அப்பொழுது தெரிய வரும் நமக்கு. நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது பாஜகவை நாடாளுமன்ற தேர்தலோடு நிறுத்தணும், சட்டமன்ற தேர்தல் உள்ள வெற்றி பெற விடக்கூடாது பீகார் உள்ள அப்படின்னு சொல்லி தான் ஒன்றா வந்திருக்காங்க. இன்றைக்கி மேடையில் பேசும்போது லாலு பிரசாத் யாதவ் என்ன சொன்னார் அப்படின்னா, மக்கள்லாம் பேசிக்கிறாங்க நிதிஷ்குமார் தன்னுடைய பெரிய அண்ணனுக்கு உதவி பண்ண போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உதவி பண்ண நிதிஷ்குமார் வராமல் வேற யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி லாலு பிரசாத் கேட்டிருக்காரு. நிதிஷ்குமார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்கு நல்ல காலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சத்தியம் செய்தார்கள். எங்கே அந்த நல்ல காலம்? மக்களுக்கு நல்ல காலம் வரல, ஒரு சில பாஜகவினருக்கு தான் நல்ல காலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் பேசியிருக்கார். இன்னொரு பக்கம் பாஜக தலைவர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற கூட்டணி இது ஒரு வெட்கமில்லாத கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீகாரில் பாஜகவினர்கிட்ட என்ன தகவல் நமக்கு கிடைச்சது அப்படின்னா, அமித்ஷா எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் பீகாரில் வெற்றிக்கனியை பறிச்சாரோ அதே போல் சட்டமன்ற தேர்தல்களையும் வெற்றிக்கனியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி வியூகம் வகுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.